This video is sponsored by PyMode Shopping of PyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PyMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 10th சமச்சீர் மேக்ஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.22 தான் பார்க்க போகிறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2 g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + k அண்ட் இஃப் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கே வந்து என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ இதோட ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபார்முலா எப்படி எழுதுறாங்க? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குது? 2x + k இருக்கா? அப்போ 2x + k. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஜி ஆஃப் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்குரிய வேல்யூ வந்து என்ன இருக்குது? 3x - 2. அப்போ 3x - 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ டோட்டல் வேல்யூ இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? அது டோட்டல் டேர்மும் சேர்த்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x - 2 தானே? பாருங்கள், 3x - 2 தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூ ஃபுல்லாக இங்கே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 எழுதி காட்டுறேன். 3 எக்ஸுக்கு பதிலாக 2x + k - 2ன்னு எழுதுவோம். இதுதான் நம்ம இங்கே வந்து இப்போ எடுத்து எழுதணும். பாருங்கள், 3 ப்ராக்கெட்டில் 2x + k - 2 புரியுதான்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் 3x - 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த வேல்யூ வந்து எழுதிருக்கேன். அதே போல் ஜி ஆஃப் எக்ஸுக்கும் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, 2x + k இருக்க எக்ஸுக்கு பதிலாக 3x - 2 + kன்னு எழுதலாம். இது வந்து சும்மா ரஃப் ஒர்க். இப்போ பாருங்கள், 3 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3 2s are 6x 3kன்னு எழுதிக்கலாம். -2 ஈக்குவல் டு 2 3s are 6x -2 2s are 4. நெக்ஸ்ட் வந்து +k வந்து அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 6xம் 6xம் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 3k இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3k வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த +k வந்து இந்த சைடு வந்தால் -kயாக மாறும், எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு இப்போ இங்கே -4 இருக்குது. இங்கே உள்ள -2 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் போட்டு 2 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3kல ஒரு k போனால் 2k ஈக்குவல் டு -4ல் 2 போனால் -2. கேயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 2 வந்து இங்கே வந்து மல்டிப்ளேயில் இருக்குது. இந்த சைடு போனால் டிவைடரில் வரும். அப்போ -2/2ன்னு வரும். இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 1 வரும். அப்போ k = -1ன்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ ஃபார்முலா வந்தது ரெண்டுமே ஜி டாட் எஃப்பும் எஃப் டாட் ஜி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லி எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே வந்து எழுதணும். அதே போல் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த கொடுத்துருக்க அந்த வேல்யூவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். இங்கே 3 வந்து உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து மல்டிப்ளை ஆகி வரும். அதே மாதிரி 2 இந்த சைடு கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி வரும். இப்போ 6x வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 3k மட்டும் வச்சுக்கோங்க. இந்த +k இங்கிட்ட வந்து -kயாக மாறும். இங்கே இருக்கிற -4 அப்படி இருக்கும். இங்கே இருக்கிற -2 வந்து இங்கிட்டு போனால் +2ஆக மாறும். இப்போ 2 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 2 கேன்சல் பண்ணால் k = -1. தேங்க்யூ.